نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அன்பின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரங்காலத்துடன் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்லொரு நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய ஜும்மா உரையை பொறுத்த மட்டிலும் எனக்கும் உங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு உறவை பற்றி, அந்த உறவுடன் நானும் நீங்களும் உயிருடன் வாழும் பொழுது எப்படியான தொடர்பு இருக்க வேண்டும், அந்த உறவு என்னை விட்டும் உங்களை விட்டும் பிரிந்துவிடுமென்றால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் நாங்கள் உயிர் வாழும் வரைக்கும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா அழகான முறையில் அவனுடைய வேதத்தில் வழிகாட்டுகின்றான். ஆனால் நிறைய பேர்களுடைய நிலை என்னவென்றால், சில விடயங்களில் அக்கறையாக கவனமாக நிதானமாக இருப்பார்கள். ஆனால் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு உறவின் மதிப்பை கண்ணியத்தை உணராமல் அடுத்தவர்களுக்கெல்லாம் சிறந்தவர்களாக நல்லவர்களாக அடுத்தவர்கள் எல்லாம் தன்னை புகழக்கூடிய நிலைக்கு இருப்பார். ஆனால் இந்த உலகத்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா யாரை காரணியாக வைத்தானோ அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய நேசத்தை, அவர்களுடைய பாசத்தை பெறாதவர்களாக நிறைய பேர்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஜும்மாவில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் அல்லாஹ் தஆலா என்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும். அதே போன்று யார் யாரெல்லாம் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோகடித்து அவர்களுடைய கோபத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஜும்மா உரை ஒரு பிரயோசனமாக அமைய வேண்டும் என்று முதலாவதாக ஞாபகப்படுத்தியவனாக நான் எனது இந்த தலைப்புக்குள்ளால் வருகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே, அல் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு இபாதத்து செய்வதை அடிக்கடி கூறுகின்றான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு எதையொன்றையும் இணை வைக்காதீர்கள் என்பதாக அடிக்கடி அல் குர்ஆனில் பேசப்படுகின்றது. அதனுடன் ஒரு சில இடங்களில் அல்லாஹ் தஆலா பெற்றோர்களை பற்றி கூறும் பொழுது 5 இடங்களில் அல்லாஹ் தஆலாவுடைய இபாதத்துகளை கூறிவிட்டு அந்த இபாதத்துகளுக்கு பிறகு வபில் வாலிதைனி இஹ்சானா, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் அழகான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்த கணமாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். நிறைய குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நாங்கள் தவறு இழைக்கப்படக்கூடிய இடங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த பெற்றோர் பிள்ளைக்கான உறவு முறை, அந்த இடத்தை, அந்த அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சமீபத்தில் ஒரு ஜும்மா உரைக்கு சென்ற பொழுது அறையை தட்டி ஒருவர் உள்ளே வந்து சொன்னார், தலைப்பு என்னவென்று கேட்கும் பொழுது நான் ஒரு தலைப்பை சொல்லும் பொழுது சொன்னார், கட்டாயம் மௌலவி
பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவை பற்றி ஞாபகப்படுத்துங்கள். அந்த உறவுடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் நிறைய பேர்கள் பெற்றோர்களை தனது ஜனாசாவுக்கு கூட வர வேண்டாம் என்று, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது கவலையான விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். என்றால் அந்த நல்ல முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அறிமுகப்படுத்தி காட்டினார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் தொடராக சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், நல்ல முறையில் முதலாவது நடப்பது என்பதை முதலாவது நாங்கள் புரிய வேண்டும். நல்ல முறையில் பெற்றோருடன் நடப்பது என்றால் என்ன? அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறு செய்வது நல்ல முறையில் நடப்பதா? அவர்களுடைய அன்பை பெறக்கூடிய காரியங்களை கணக்கெடுக்காமல் பொடுபோக்குத்தனமாக வாழ்ந்துவிட்டு தந்தையுடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தந்தையுடைய தாயுடைய அந்தஸ்தை தெளிவுபடுத்தும் பொழுது அவர்களுடைய இஹ்சான் என்பது, அதில் கொஞ்சம் நாங்கள் தவறு இழைத்து விடுவோம் என்றால் எந்த இடத்துக்கு தள்ளப்படுகின்றோம் என்பதை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனிடத்தில் நபி அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த உலகத்தில் சிறந்த அமலை உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, உனது பெற்றோர்களுக்கு நீ நன்றி உள்ளவனாக அவர்களுக்கு அடிபணிந்து வாழ்வது இந்த உலகத்தில் சிறந்த ஒரு இபாதத் என்பதாக சொல்லுகின்றார்கள். நாம் தாடியில் அக்கறை செலுத்துவதை போன்று, எங்களுடைய கரண்டைக்கு மேலால் ஆடையில் அக்கறை செலுத்துவதை போன்று இபாதத்துகளில் மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்களுடைய மனதை வெல்லுவது, பெற்றோர்களுடைய பிரார்த்தனையை பெறக்கூடிய ஒரு அடியானாக இந்த உலகத்தில் மாறுவது என்பது ஒரு லேசான காரியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு பாவங்களை அழிக்கக்கூடிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். அலா உக்பிருக்கும், உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்க வேண்டுமா? என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்வது, அவர்கள் சொல்லக்கூடிய சில செயல்பாடுகளை எடுத்து நடப்பது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இதை விரிவுபடுத்தும் முகமாக இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றான், வந்து சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு பெண்ணுடன் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள். எந்த இடத்தில் அல்லாஹ் இஹ்சானை வைத்திருக்கின்றான் என்று பாருங்கள். நபி அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு அவனிடத்தில் கேட்கின்றார்கள், உனது தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள். அவன் சொல்லுகின்றான், உயிருடன் இருக்கின்றேன். நீ அந்த இருவருக்கும் அடிபணிந்து நடப்பதுதான் உனக்கு இதற்குண்டான தௌபா என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் ஒருவர் வந்து சொல்லுகின்றார், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கின்றார்கள், நான் ஒரு பெண்ணை விரும்பினேன், ஆனால் அவள் இன்னும் ஒருவனை திருமணம் முடித்து விட்டான், ஆத்திரம் தாங்க முடியாமல் அவளை கொலை செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அஃபீக வலதுன் அஃபீக உம்முன், உனக்கு தாய் இருக்கின்றாளா என்று கேட்கின்றார்கள். இவர்கள் சொல்லுகின்றார்கள், தாய் எனக்கு இருக்கின்றாள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னதை போன்று சொல்லுகின்றார்கள், அப்படி என்றால் உனது தாய்க்கு நீ பணிவிடை செய், இதுதான் உனக்குரிய தௌபாவுடைய வாசல் என்று சொல்லுகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்து அவரும் போகின்றார். அந்த சபையில் மஜ்லிஸில் இருந்தவர்கள் கேட்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, நீங்கள் ஏன் இவ்வளவு இபாதத்துகள் இருக்கின்றது உலகத்தில், அவனுக்கு ஏன் தாய்க்கு அடிபணிவதை, பெற்றோருக்கு அடிபணிவதை சொன்னீர்கள்? இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னி லா அலமு அமலன் பாத தௌஹீத்,
ஏகத்துவத்துக்கு பிறகு, அல்லாஹ்வுக்கு அடிபணிவதற்கு பிறகு, ஷிர்க்குக்கு பிறகு எனக்கு தெரிந்த ஒரு இபாதத் இருக்கும் என்றால் பெற்றோருக்கு அடிபணிவதுதான். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்கள், எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது? பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு உனது பெற்றோருக்கு பணிவிடை செய்வதை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் என்றால், அந்த பெற்றோருக்கே பாவமாக நாங்கள் நடப்போம் என்றால் எங்களுடைய நிலையை கொஞ்சம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை அழகாக சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர்கள் பொருளாதார பிரச்சனையில் அவதிப்படலாம். சில பிரச்சனைகள் நீங்காமல் எங்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கலாம். ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு விமர்சனமாக, அதற்கு ஒரு வெற்றியாக எந்த இடத்தை வைத்திருக்கின்றான் தெரியுமா? பெற்றோர்களுக்கு அடிபணிவதை வைத்திருக்கின்றான். உங்களுக்கு தெரியும், 3 பேர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த 3 பேர்களும் ஒரு குகையில் மாட்டிக்கொள்கின்றார்கள். குகையில் மாட்டிப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த இபாதத்தை முன்னால் வைக்கின்றார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நண்பர்களுடைய உள்ளத்தை கோடிக்கணக்கில் நீங்கள் வெற்றி கொள்ளலாம், இது பிரச்சனையே கிடையாது. உங்களுடைய மனைவியுடைய உள்ளத்தில் 100க்கு 100 நீங்கள் இடம் பிடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய இடத்தில் இடம் பிடிக்கலாம், உங்களுடைய வேலைக்காரனிடத்தில் உள்ளத்தில் இடம் பிடிக்கலாம். உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்கு எதிராக இருப்பாள் என்றால், உன்னை பெற்றெடுத்த தாய் உனக்கு ஒரு கணமேனும் துஆ கேட்காமல் இருப்பாள் என்றால், அதுதான் உனது வாழ்க்கையின் பிரச்சனையின் ஆரம்பம். அதுதான் உனது விடுவிக்குண்டான முடிவு. அந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது பிரச்சனை. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த 3 பேர்களும் போய் குகையில் மாட்டிப்பட்ட ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லுகின்றார்கள். ஒருவர் மாத்திரம் சொல்லுகின்றார், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார், எனக்கு 2 தாயும் தந்தையும் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உணவு எடுத்துக்கொண்டு வருவேன். ஒரு நாள் எடுத்துக்கொண்டு வரும் பொழுதே எனது தாயும் தந்தையும் உறக்கத்தில் அப்படியே இருந்து விட்டார்கள். நன்றாக யோசனை செய்து பாருங்கள். இந்த இடத்தில் அவருக்கு பிள்ளை இல்லாமல் இல்லை, மனைவி இல்லாதவர் இல்லை, பிள்ளையும் இருக்கின்றது, மனைவியும் இருக்கின்றது. சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் உணவை எடுத்து பார்த்தால், பாலை எடுத்து, எனது தாயும் தந்தையும் உறக்கத்தில் அப்படியே இருக்கின்றார்கள். நான் உணவை அவர்களை எழுப்பாட்டாமல் அவர்களுடைய காலடியில், அவர்களுடைய தலை பகுதியில் இருந்து கொண்டு எழும்பியவுடன் இந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் அதிகாலை அடையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார்கள். இதற்கிடையில் என்ன நடக்கின்றது? எனது சிறுவன், எனது பிள்ளை பசியினால் எனது கால் மாட்டில் விழுந்து அவன் பசியினால் கதறிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது சிந்தனைக்கு படாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான நிகழ்ச்சி இதுதான். இவர்கள் சொல்லுகின்றார்கள், முதலாவதாக தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து விட்டுதான் எனது பிள்ளைக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். ஆனால் அன்றைய தினம் உறங்கிவிட்டார்கள். காலை வரைக்கும் அவர்கள் அந்த இடத்தில் இரவு முழுக்க நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் அதற்கு பதில் என்ன தெரியுமா கொடுத்தான்? அவர்கள் சிறையில் வாசப்பட்டதை போன்று இறுகு இருந்த இடத்தில் வெளியேறுவதற்கு அந்த கல்லை அகற்றுகின்றான். காரணம், தனது பெற்றோர்களுக்கு பணிவிடை உடைய பரக்கத்தை அல்லாஹ் இந்த உலகத்தின் பிரச்சனைகளிலிருந்து ரப்பு விடுவிப்பான். இந்த உலகத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், நோய் பிரச்சனையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்த ஒன்றை வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள். அல்லாஹ் அந்த பெற்றோர்களுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு உங்களுக்கு விடுவி காலம் கொடுப்பான். அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், அல்லாஹ் கல்லை அப்படியே அகற்றுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நபி அவர்கள் சுவர்க்கத்தை சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், வ இன்னி தகல்துல் ஜன்னா ஃபஸமீது ஃபீஹா கிராஅத்தன். நான் சுவர்க்கத்துள்ளால் கொண்டு செல்லப்பட்டேன். திடீரென்று கிராத்துடைய ஒரு குர்ஆனுடைய வசன சத்தங்கள் எனது காதோசைக்கு கேட்கின்றது. யாருடைய ஓசை என்று பார்த்தால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நுஅமான் இப்னு ஹாரிஸ் என்பவர், அவருடைய கிராத் சத்தம் சுவர்க்கத்தை கேட்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்களை பற்றி இந்த உலகத்தில் பெற்றோர்களுக்கு அடிபணிந்தவர்களில், அவர்களுடைய உள்ளத்தை வெற்றி கொண்டவர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும்
இந்த உலகத்தில் எதையெல்லாம் சாதித்துவிட்டு செல்லுகின்றோம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மாமின் முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கு ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் சுவர்க்கத்தின் 2 கதவுகள் திறக்கப்படுகின்றது. அவன் நல்லெண்ணம் கொண்டவனாக காலையை அடைந்தால் அவனுடைய தாயும் தந்தையும் சுவர்க்கத்தின் கதவு என்று சொல்லுகின்றார்கள். ஃபமன் ஷா, யார் விரும்புகின்றாரோ அந்த சுவர்க்கத்தின் 2 கதவுக்குள்ளால் நீ நுழைத்துக் கொள் என்று சொல்லுகின்றார்கள். யார் விருப்பம் இல்லையோ அந்த கதவை நீ மூடிவிடு என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எதற்கெல்லாம் இந்த உலகத்தில் முயற்சி செய்கின்றோம். சஹாபாக்களுடைய செய்திகளை நான் பின்னால் சொல்லுகின்றேன். இந்த உலகத்தில் அந்த தாயும் தந்தையுடைய பெருமதியை உணர்ந்து ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அவர்களை படைத்த அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் மூலமாக சுவர்க்கத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரஹிமான் ரஹிமான், ஒரு மனிதனுடைய மூக்கு நாசமாகி போகட்டும், நாசமாகி போகட்டும். யார் பெற்றோர்களில் இருவரையோ அடைந்து கொண்டு அந்த இருவரின் மூலமாக இவன் சுவர்க்கத்தை அடைய முடியவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர்கள் பெற்றோர்களுடைய பிறந்த தினத்தையும் மரணித்த வருடத்தை ஞாபகப்படுத்தி வைத்திருப்பார்கள். இந்த தினத்தில் பிறந்தார், இந்த தினத்தில் மரணித்தார். இதை தவிர நமக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கின்றது என்றால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெற்றோர்களுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தியை ஏன் வைத்திருக்கின்றான்? ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற அந்த இருவரும் உனக்கு எனக்கு இணை வைக்கும்படி ஏவுகின்றார்கள். ஃபலா துதிமா, அந்த 2 பேருக்கும் கட்டுப்படாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இணை வைக்கக்கூடிய தாயும் தந்தையும் தான் உங்களுக்கு கிடைத்தார்கள் என்றால் அந்த இருவரும் தான் வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, இந்த உலகத்தில் நல்ல நடப்பதற்கு அந்த இருவரும் தான் உனக்கு இருக்கின்றார்கள். ஒரு தாயும் தந்தையும், எனக்கு கிடைத்த தாயும் தந்தையும் சிறுக்கான இபாதத்தை ஏவுகின்றார்கள். அந்த தாயும் தந்தையுடனே அல்லாஹ் நல்ல முறையில் நடக்க சொன்னான் என்றால், உனது தந்தை தொழக்கூடிய ஒருவராக இருந்தால், உனது தந்தை கிப்லாவை முன்னோக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அவருடன் எப்படி நடக்க வேண்டும்? இணைக்கு ஏவக்கூடிய தாயும் தந்தையுமே அவர்களுடைய நல்லா நடக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் ஏவுகின்றான். என்ற அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்புகளுடன் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா என்று அப்படியே சொல்லி வந்துவிட்டு சொல்லுகின்றான். இந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய காரணிகள் ஒன்று, உலாயிகல்லதீன நதகப்பலு அன்ஹும், யாருடைய இபாதத்துகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்வான், தாயின் தந்தையுடைய உள்ளத்தை வெற்றி கொண்டு அவர்களுக்கு அடிபணிந்து நடந்தவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அவர்களுடைய இபாதத்துகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகின்றான். வனதஜாவஸு அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து வந்த பாவங்களையும் பெற்றோர்களுக்கு அடிபணிந்ததை ரப்பு பொருந்திக் கொண்டு அவர்களுடைய பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னிப்பதாக சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, சுருக்கம் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடப்பது என்பது இந்த உலகத்தில் நானும் நீங்களும் தலைக்கு வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் நபிமார்களை பற்றி சொல்லுகின்றான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், பிர்ரம் பிவாலிதைஹி, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் அவர்கள் அடிபணிந்து நடக்கக்கூடியவராக இருந்தார். ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அவர்களும் சொல்லுகின்றார்கள், நான் பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடப்போனாக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். இந்த இபாதத்தை ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை கொடுத்தான். யா அபதி இஃபல் மா துமர், என் அருமை தந்தையே, உங்களுக்கு அடிபணிவது என்பது எனது கடமை. நீங்கள் என்னை கொல்லுவதாக கனவு கண்டால் என்னை வெட்டிவிடுங்கள் என்று கட்டுப்பட்டார்களே, இதுதான் பெற்றோர்களுக்கு அடிபணக்கூடிய முறையாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு எப்பொழுது இபாதத்தை மாற்றமாக சொல்லுகின்றார்களோ, குர்ஆன் சுன்னாவுக்கு மாறு செய்யும்படி கட்டளையிடும் பொழுது அந்த இடத்தில் நாம் தவிர்ந்து நடக்கலாமே தவிர அவர்களுடைய உரிமையிலும் கடமையிலும் நாங்கள்
கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவினர்களே, பெற்றோர்களுக்கு அடிபணிவது, அவர்களுடைய வேலைகளை செய்து கொடுப்பது, அவர்கள் ஒன்றை சொல்வதற்கு முன்னால் அதை நாங்கள் செய்து காட்டுவது போன்ற இபாதத்துகள் மிக மிக எல்லாரிடத்தில் மிக குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை எந்த இடத்தில் வைக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒருவர் வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் ஜிஹாது செய்ய ஆசைப்படுகின்றேன். இன்னி உரீதுல் ஜிஹாத மாக்க, உங்களுடன் நான் ஜிஹாது செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், உனக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்று தான் கேட்கின்றார்கள். ஒருவன் ஷஹீதாகுவது என்பதே அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்பட்டால் அவனுடைய இரத்தம் பூமிக்கு வடிவதற்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். அதே போன்ற ஒரு பெற்றோருக்காக வேண்டி இவன் முயற்சி செய்கின்றான், வியர்வையை சிந்துகின்றான், கண்ணீர் விடுகின்றான், இரத்தம் விடுகின்றது, ஷஹீதை விடும் அந்தஸ்தை ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஃபீக உம்முன், உனக்கு தாய் இருக்கின்றார் என்று கேட்கின்றார். சொல்லுகின்றார், தாய் இருக்கின்றார், நீ அந்த தாயை பார் என்று சொல்லுகின்றார்கள். ஜிஹாதுக்கு வர வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நோயான தாயையும் பெற்றோரையும் விட்டுவிட்டு வருடக்கணக்கு மாதக்கணக்கு மக்களை அல்லாஹ்வின் பால் தொடர்பு படுத்தப்படுவதற்கு முன்னால் உனது தாயையும் தந்தையுடைய நிலையை பார். ஜிஹாதை விட இந்த உலகத்தில் எந்த ஒரு சேவையும் கிடையாது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாய் இருக்கின்றாரா, நீ அவளை போய் பார். திரும்ப முன்னால் வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுடன் யுத்தத்துக்கு வர வேண்டும். நபி திருப்ப கேட்கின்றார், உயிருடன் இருக்கின்றார்களா? ஆம். அப்ப அவளை போய் பார். வலது பக்கத்துக்கு வந்து கேட்கின்றார், இடது பக்கத்தில் வந்து கேட்கின்றார், முன்னால் பின்னால். அவர்கள் சொல்லுகின்றார்கள், உரீது வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பம் எனக்கு தேவை, ஜிஹாதுக்கு போக வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தாயும் தந்தையும் உயிருடன் இருந்தால் அவர்களை பராமரிப்பதுதான் உனது ஜிஹாது. அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பது, அவர்களுடைய ஆடையை எடுத்து வைப்பது, என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதுதான் ஜிஹாது என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய எந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம்? இதில் நான் பின்னால் சில விடயங்களை சொல்லுகின்றேன். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கூட வரக்கப்பட்ட எத்தனையோ நபித்தோழர்கள், அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் சில மையத்துடைய செய்திகள் கேள்விப்பட்டு சில அறிஞர்கள் அவர்களுடைய தாய் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் அழுகின்றார்கள், அழுகையே முடிப்பது கிடையாது. அறிஞரிடத்தில் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வளவு அழுகின்றீர்கள்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் 2 சுவர்க்கத்தின் வாசல்களை தந்து இருந்தான். அந்த ஒரு வாசல் இன்றுடன் மூடப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு திரும்பவும் எப்படி அதை திறப்பது? இதுதான் எனது தாயுடைய மரணம், எனது தந்தையுடைய மரணம் என்று சொல்கின்றார்கள். உங்களுடைய தாய் மரணிப்பது, தந்தை மரணிப்பது என்பது நீ சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய வாசல் மூடப்படுகின்றது. ரப்புல் ஆலமீன் வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லும்போது சொல்லுகின்றான், இம்மா யபுல்கன்னக்கும் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அந்த 2 பேரில் ஒருவர் அல்லது 2 பேர்களும் உங்களிடத்தில் வயோதிப நிலையை அடைந்து விட்டால் ஃபலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்ற ஒரு வார்த்தையை கூட உபயோகிக்காது. இன்றைக்கு நாம் எல்லாம் வபில் வாலிதைனி இஹ்சானாவில் தவறு இழைக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா? வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட பயன்படுத்தாத என்று சொல்லுகின்றான். இன்றைக்கு நானும் நீங்களும் எனது தாய்க்கு ஏசிய செய்திகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். தந்தையுடைய மரணத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். தந்தைக்கு ஏசிய செய்திகள், தந்தைக்கு அடித்தவர்கள், தந்தைக்கு காலால் அடித்தவர்கள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றார்கள் முஸ்லிம்களில்.
தாயை விரட்டி கதையை மூடியவர்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் வலா தகுல் லஹுமா உஃபின், சீ என்று கூட சொல்லாதே, உன்னிடத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள் என்றால் பலா தன்ஹருஹுமா, அந்த இரண்டு பேரை விரட்டி விடாதே என்று ரப்புல் ஆலமீன் இரண்டு மிக முக்கியமான செய்தியை சொல்லுகின்றான். அந்த தாய் எங்களுடன் பயந்து பேசக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. பெற்றோர்கள் பிள்ளைக்கு பயந்து பேச வேண்டும். இல்லை என்றால் இவன் செலவுக்கு கொடுக்க மாட்டான், இல்லை என்றால் இவன் மருந்தெடுத்து கொடுக்க மாட்டான், இல்லை என்றால் பார்க்க மாட்டான். அன்புக்குரிய யாரும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய நாங்கள் இந்த இடத்தில் சரியாக புரிய வேண்டும். ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றாரே, சீ என்ற வார்த்தை அந்த இருவரை நீ விரட்டாத, ஏன் விரட்டுகின்றோம்? சமீபத்தில் ஒரு ஜனாசா நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றிருந்தோம். அந்த தாய் 8 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார். அந்த தாயுடைய மரணத்தின் பொழுது பெரிய ஒரு சர்ச்சை, சண்டை உருவாகின்றது. காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய் உயிருடன் இருக்கும் பொழுது ஒரு மகளிடத்தில் அந்த தாயை ஒப்படைத்து விட்டு எல்லாரும் வருவது போவது, ட்ரிப் போற மாதிரி வாரத்துக்கு ஒரு உம்மா பார்க்கிறது, கிழமைக்கு ஒரு உடுப்பெடுத்து கொடுப்பது, மாதத்துக்கு ஒரு ஏதாவது செய்துவிட்டு ஒரு தாயை 7 பிள்ளை 8 பிள்ளைகளில் ஒரு பெண்ணிடத்தில் ஒப்படைத்து விட்டு 10 வருடங்கள் அந்த தாயை அவள் பராமரித்திருக்கின்றார். எல்லாரும் ஜனாசாவின் பொழுது சண்டை, உம்மாவை ஏண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், மூத்தவருடைய வீட்டுக்கு கூட்டி. அன்புக்குரியவர்களே, அவளுடைய மரணத்துக்கு பிறகு நீ கத்தி கதறி அதற்கு பிறகு எது செய்தும் பிரயோசனம் கிடையாது. அன்புக்குரிய ஏன் பிரச்சனைகள் உருவாகின்றது? உயிருடன் இருக்கும் பொழுது உனக்கு பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் ஜனாசாவில் வந்து கதறி என்ன பிரயோசனம்? ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது இதற்கு தொடராக சூரத்துல் இஸ்ரா அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகள் பேசப்படணும். நீ ஆங்கிலம் படித்திருக்கலாம், நீ ஒரு ஆலிமாக இருக்கலாம், நீ ஒரு வைத்தியராக இருக்கலாம், உனது தாயும் தந்தையும் படிக்காதவன் என்பதை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீ வெளிப்படுத்தி விடாதே. வாப்பாவுக்கு ஆங்கிலம் தெரியுமா, வாப்பாவுக்கு அரபு தெரியுமா, வாப்பாவுக்கு இந்த விளக்கம் தெரியுமா என்று இந்த உலகத்தில் உன்னை ஆளாக்குவதற்கு அந்த தாயும் தந்தையும் ஒரு வேலைக்காரியை போன்று நடந்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஆளாக்கி ஒரு பெரியவரான பிறகு தாண்ட பிள்ளைக்கு அப்பாவுக்கு கேலி செய்வது, அப்பாவுடைய நடைய பாரு, அப்பாவுடைய பேச்சை பாரு, அப்பா ஒரு தோது, ஒன்றும் விளங்காது என்று யாரை இழிவுபடுத்துகின்றாய்? இந்த உலகத்துக்கு உனது பார்வையை தருவதற்கு காரணியாக ரப்புல் ஆலமீன் அவளை சமதாக வைத்திருந்தான். இன்றைக்கு நீ படித்து ஆளாகி உனது பிள்ளைகள் வந்த பிறகு பேரன் பேத்திக்கு முன்னால் உனது தாயை இழிவாக கேவலமாக பேசுவாய் என்றால், அன்புக்குரியவர்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தையை பாவி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, அந்த இருவருக்கும் நீ பணிவான இறக்கையை விரித்துவிடு. உங்களுக்கு தெரியும், பறவைகள் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் இறக்கைகளுடன் படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு பறவைகளை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள், அந்த இறக்கைகளில் வித்தியாசமான தன்மையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். குளிர் காலத்துக்கு அந்த இறக்கையின் தன்மை மாறும், சூட்டு காலத்துக்கு மாறும், அதனுடைய குஞ்சுகளை பராமரிக்கும், மேலே போகும், கீழே வரும். வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, உனது இந்த இறக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 2 விதமான இறக்கைகள் இருக்கின்றது. ஒன்று உயர்வை அடைவதற்கு இறக்கையை உயர்த்தும், தாழ்வான அன்பு இரக்கமான அந்த இறக்கை உனது தாய்க்கும் தந்தைக்கும் விரித்துவிடு. அந்த 2 பேரும் உனது இறக்கைக்கு மேலால் ஏறி என்ன செய்தாலும் சரி, ரப்புல் ஆலமீன் அதை சொல்லுகின்றான். உனது இறக்கை பணிவானதாக இருக்க வேண்டும். அந்த தாயும் தந்தை உனக்கு பணிந்து நடக்க வேண்டிய தேவை கிடையாது. உம்மாவை கண்டா, வாப்பா கண்டா, மூத்த மகனை கண்டா, தம்பியை கண்டால் தாயும் தந்தையும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. நீதான் அவர்களுக்கு படிந்து நடக்க வேண்டும். இமாம்கள் இந்த ஆயத்துக்கு தப்சீர் கொடுக்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, இதற்கு உண்மையான விளக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய தாயும் தந்தையும்
எதை செய்ய விரும்புகின்றார்களோ அதை நீ புரிந்து அவர்கள் சொல்வதற்கு முன்னால் செய். தாயும் தந்தையும் இந்த நாளைக்கு இந்த பயணம் போக விரும்புகின்றார்கள், நீ உணர்ந்து வை. உனது தாயும் தந்தை எதை சாப்பிடுவார்கள் என்பதை உணர்ந்து வை. சில அறிஞர்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகின்றார்கள், தாயும் தந்தையுடன் சாப்பாட்டில் வைத்தால் முந்தி சாப்பிட மாட்டார்களாம். அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள்? எனது தாய் ஆசைப்பட்ட ஒரு உணவை நான் எடுத்து விட்டால் தாய் சும்மா இருப்பாள், ஆனால் அவருடைய நோக்கம் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்வார்கள். அன்புக்குரிய இந்த அளவுக்கு முஹப்பத் இருக்கப்பட வேண்டும். அந்த இடத்தை தான் நாங்கள் அடைய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த தாயும் தந்தையுடைய நிலை ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லும் பொழுது அந்த இறக்கை என்பது எப்பொழுதும் ஒரு பணிவான ஒரு இறக்கையாக இருக்கணும். வாப்பா ஒரு பயணம் போக வேண்டுமா, அதை நான் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். வாப்பா கிளினிக் போக வேண்டுமா மருந்தெடுப்பதற்கு, அடுத்தவனை அனுப்புவது கிடையாது. உன்னை தான் அவர்கள் பெற்றார்கள் என்றால் நீ அதைத்தான் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்தவனை பிடிச்சி அனுப்புறது கிடையாது. ரப்புல் ஆலமீன் இதனை தொடராக சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், ஒரு துஆவையும் சொல்லுகின்றான், வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹ் ஒரு அழகான துஆவை சொல்லுகின்றான். இந்த ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டு தாய்க்கும் தந்தைக்கும் துஆ கேட்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அந்த இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு. கமா ரப்பயானி சகீரா, நான் சின்னவனாக இருக்கும் பொழுது எனக்கு எனது தாயும் தந்தையும் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே மாதிரி நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வயதான பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும். வயோதிபமாகுவதற்கு முன்னால் இளமை பருவத்தில் பெற்றோர்கள் இருக்கும் பொழுதும் சொல்ல வேண்டும், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துஆவை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. நம்ம எது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம்? ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ் அந்த இருவருக்கும் நீ அருள் புரி. எந்த அருள்? கமா ரப்பயானி சகீரா, நம்ம சிறு வயதில் இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் எப்படி இரக்கமாக இருந்தார்களோ அதே போல நீ இரக்கம் காட்டு என்று சொல்லுகின்றோமே. கொஞ்சம் சின்ன நிமிடங்களுக்கு யோசனை செய்து பாருங்க. நிறைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வயோதிப வயதை அடைந்திருப்பார்கள், வீட்டில் விரும்பிய ஒரு உணவை கேட்பதற்கு தயங்கி கொண்டிருப்பார்கள், விரும்பிய ஒரு ஆடையை அணிவதற்கு பயப்பட்டு கொண்டிருப்பார்கள், நோய் என்றால் மருந்து எடுப்பதற்கு கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவளுடைய சகோதரியை சகோதரனை பார்க்க நடக்க கூட்டிக் கொண்டு போ என்று சொல்வதற்கு பயப்படுவார்கள். ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சிறு வயதில் நாம் செய்தவைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். தாய்க்கு நோய் வரும், அவள் மருந்து எடுக்க மாட்டாள், உங்களுக்கு தான் மருந்து எடுத்து முதலாவது கொடுப்பாள். தாய் பசியுடன் இருப்பாள், அவள் சாப்பிட மாட்டாள், உங்களுக்கு உணவு கொட்டுவாள். ஆடை தேவை வந்திருக்கும், அவள் பிஞ்ச ஆடையை கிழிஞ்ச ஆடையை மறைத்து கொண்டிருப்பாள், உங்களுக்குத்தான் அவளை எடுத்து தருவாள் என்றால் அந்த தாயும் தந்தையும் அடைந்தவர்கள். அந்த தாயும் தந்தை உங்களிடத்தில் ஒரு பொருளாதாரத்தை கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள் என்றால், கூச்சப்படுவார்கள் என்றால், பயப்படுவார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பயந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்தை தாயின் தந்தையுடைய விருப்பத்தில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய வெறுப்பை தாயும் தந்தையுடைய இடத்தில் வைத்திருக்கின்றான் என்றால் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நாங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது அன்பாக பாசமாக பழகி எங்களை ஆளாக்கிய தாய் இன்றைக்கு படுத்த படுக்கையில் சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருக்கலாம். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போன பொழுது ஒரு சகோதரனை 10 வருடமாக படுக்கையில் அப்படியே இருக்கின்றார். அவளுடன் அந்த மனைவி மாத்திரம் தான் முழுக்க துப்புரவு செய்வது, எல்லா வேலைவற்றை செய்கின்றார். பிள்ளைகள் எல்லாரும் சரியான பிஸி. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் உனது தாயுடன் உனக்கு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால், உனது தாயுடன் தந்தையுடன் அன்பாக பழகுவதற்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்று அன்புக்குரிய நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள்.
நபியிடத்தில் கேட்கின்றார்கள், மன் ஹக்குன் நாஸ், இந்த உலகத்தில் நான் அன்பாக பாசமாக மெசேஜ் அடிக்க கேள்வி கேட்க பழகுவதற்கு யார்? நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உம்முக், உனது தாய். சும்மா உம்முக் சும்மா உம்முக் 3 தடவை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள். 4வது சொல்லுகின்றார்கள் அபூக. இந்த தாயும் தந்தையும் பெற்றோர்களுடைய அந்த நிகழ்ச்சியில் 4 பகுதிகள் இருக்கின்றது. அந்த 3 பொறுப்பு தாய்க்குரியது. 4வது தான் தந்தைக்கின்றால் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எத்தனையோ பேருக்கு சலாம் சொல்லி கோல் பண்ணி பேசுகிறோம். ஊர்லேயே இல்லை, அவனை கண்டு 10 வருடமாயிருக்கும், அவனுடைய மெசேஜ் வர இல்லை என்றால் கவலைப்படுறோம். உன்னை பெற்றெடுத்த தாய் உன்னை நினைக்கவில்லை என்றால் அவளுடைய நிலை என்னவென்று நேற்று இரவை நினைத்து பாருங்கள். நேற்று இரவு எத்தனையோ பேர்கள் தாயும் தந்தையுடன் சண்டை பிடித்திருப்பார்கள் என்றால், அவர்களுடைய கோபத்தை பெற்றிருப்பார்கள் என்றால், மன்லான வாலிதைஹி, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் பெற்றோர்களுக்கு லானத் செய்வார்களோ அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகின்றார்களே. நாம் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கப்பட வேண்டும் என்றால் அந்த உரிமையையும் கடமையையும் சரியாக புரிய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? தாயுடைய தந்தையுடைய துஆவில் பெரிய ஒரு பரக்கத்தை வைத்திருக்கின்றார். உனது தந்தை படிக்கவில்லை என்றாலும், உனது தந்தைக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எனது மகனுடைய பிரச்சனையை முடி என்று தாய் துஆ கேட்பாள் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், சலாசு தஅவாத்தின், 3 பேர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு தாய் தனது மகனுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனை, பயணத்தில் இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை, அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றார். அன்புக்குரியவரே, நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்தவ மாலுகலி அபீக, உனது பணமும் உனது சொத்து எல்லாம் உனது பெற்றோருக்குரியது. நிறைய பேர்களுக்கு ஆசை, உம்மாவை வாப்பாவை நல்ல முறையில் வைக்கணும். ஆனால் ஒரு இடம் இருக்கி முட்டுற இடம், பொண்டாட்டி கோவப்படுவா. அதுக்குத்தான மூத்த தாத்தா இருக்கிறாங்க, கடைசி தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் விட்டு விடுவோம். அன்புக்குரியவர்களே, அந்த ரஹ்மத்துடைய வாசலை நீங்கள் மூடப்படாமல் இருக்கப்பட வேண்டும். நானும் நீங்களும் ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ கேட்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த இன் தகூனு சாலிஹீன், பெற்றோர்களுடைய பராமரிப்புடைய விடத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். நிறைய பேர்கள் நல்ல முறையில் நடப்பாங்க, வாப்பாட சொத்தை எழுதி எடுக்கும் வரைக்கும் நல்லா நடப்பாங்க. வாப்பாவோட வியாபாரத்தை அப்படியே மாற்றி விட பேருக்கும் வரும் வரைக்கும் நல்ல நடப்பாரு. எத்தனையோ பேர்கள் வியாபாரத்தை மாற்றிய பிறகு பெற்றோர்களை அடித்து வெளியே தள்ளிய முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவரே, அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் அதை வைத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், யஅதி அலைக்கும் ரஜுலுன் மினல் யமன், யமனில் இருந்து ஒரு மனிதர் உங்களுக்கு வருவார், உவைஸ் என்று பெயரை சொல்லி அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி நபி அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றார்கள். அவர் நபியை கண்டது கிடையாது, நபியுடன் பேசியது கிடையாது. அபூபக்கர் உமரை பார்த்து சொல்லுகின்றார்கள், லவ் லகீதஹு, நீ அவரை சந்தித்தால் அவருடைய உயர்வு என்ன தெரியுமா? உனது பாவத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க சொல்லி என்று சொல்லுகின்றார். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் நடக்கின்றது. யமன் நாட்டிலிருந்து வருவர்கள் எல்லாம் விசாரிப்பார்கள், இப்படி ஒரு நபர் இருக்கின்றாரா? அவருடைய முழு உடம்பு முழுக்க வெண்குஷ்டம் ஏற்பட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் போக்கி ஒரு சின்ன ஒரு அடையாளம் இருக்கும். அவர் பெற்றோருடனே தான் நேரங்காலத்தை கழிப்பார். ஒரு நாள் அவரிடத்திலே உமர் ரலியல்லாஹு கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் தான் அந்த நபர் என்று. பணிவை பாருங்கள், அல்லாஹ் உயர்வை கொடுத்தான், பணிவையும் கொடுத்தான். அந்த இடத்தில் வைத்து சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் உங்களை பற்றி சொன்னார்கள், லவ் அக்ஸமா அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் சத்தியம் செய்து ஒன்றை சொன்னால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான். காரணம் நீங்கள் தாயுடன் இருப்பது என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்கள், பெற்றோர்களை பராமரிப்பது என்பதே
எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படும், எங்களுடைய சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எங்களுடைய இபாதத்துகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ரிஸ்குடைய பரக்கத்தை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். எனவே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தாயுடன் கோவப்பட்டு நாம் வெட்கப்பட்டு பேச வேண்டிய தேவை கிடையாது. தாயை முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் தாயுடைய தலையை நீங்கள் முத்தமிடுங்கள், அவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். தந்தையை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அங்கே அவர்களுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்படும். அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனது இபாதத்து முடிந்து விட்டது, எனது தரஜாக்கள் எப்படி உயர்த்தப்படுகின்ற? அவர்கள் அல்லாஹ் சொல்லுவான், பிஸ்திக்ஃபாரி அவுலாதிக், உனது பிள்ளைகள் உன்னை நினைத்து பாவ மன்னிப்பு கேட்கின்றார்கள், அதற்காக வேண்டி உனது தரஜா உயர்த்தப்படுகின்றது என்று சொல்லுகின்றானே. எனவே நானும் நீங்களும் பெற்றோர்களுடைய உள்ளத்தை வெல்லக்கூடிய நிலை, ஒரு தினமாவது பெற்றோர்கள் எங்களை நோக்கி பதுவா செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றால் ஜுரைஜ் அவர்களுடைய செய்தியை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். எனவே ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் வாசல்களாக தரப்பட்ட அந்த இரண்டு உறவுகளும் துஆவை பெற்ற நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னல் கஃபூர் ரஹீம்.